ஆண்டவரே, கேட்கிற எங்களை உடைய தெய்வீகமான கருத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கு 10,000 1000 ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நமக்கு சொன்ன மாதிரி கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். ஒரு விசுவாசமான ஒரு நம்ம முன்னுக்கு போகிறதுக்கு நாங்க ஒரு விசுவாசத்திலே நாங்க ஓட வேணும். எங்களோட வாழ்க்கை வந்து ஒரு ஓட்ட பந்தயம் மாதிரி. நாங்க எந்த நாளும் ஓட வேண்டியதா இருக்கு. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ நோய்கள் என்ன வந்தாலும் நாங்க முன்னோக்கி செல்ல வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். ஒரு விசுவாசத்தின் ஒரு அவரை விசுவாசித்து அவரை நம்பிட்டு அந்த வழியை போறதுக்கு நாங்க இந்த நேரத்தில் நாங்க வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் இயேசு தான் எங்களுக்கு ஒரு ஆதர்சமாக இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இயேசுவானவர் என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவருடைய அந்த பயணத்தை கர்த்தர் ஏன் அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினாங்க, அந்த பயணத்தை அந்த விசுவாசத்தோடு உண்மையாக அவர் முன்னோக்கி சென்றார். நாங்களும் இன்றைக்கு அதே மாதிரி இயேசுவானவர் எப்படி முன்னோக்கி சென்ற போல நாங்களும் இன்றைக்கு முன்னோக்கி செல்ல போகிறோம். ஆமென். நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நாம் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லோருமா சேர்ந்து இன்னொருக்கா இந்த வசனத்தை வாசிப்போமா? நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லோருமா சேர்ந்து நாங்கள் சத்தமாக வாசிப்போம். எல்லோருமா சேர்ந்து வாசிங்க. பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க தானே? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமென். எங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை நாங்கள் பொறுமையாக ஓட வேணும். ஆமென். இதில் நாங்கள் பார்க்கலாம், கர்த்தர் இயேசுவானவர் தான் விசுவாசத்தின் தந்தை. அவர் இந்த உலகத்தில் வாழும் போது நாங்கள் பார்க்குறோம், அவருட்டு ஊரில் இயேசுவானவர் எங்கே இருந்தால் நாசரத்தை அவருட்டு ஊரில் அந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் இந்த விசுவாசம் பந்தயம் ஓடும் போது சில நேரம் எங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கர்த்தர் இயேசுவானுக்கு எந்த நேரம் பரிசேயரும் சதுசேயரும் எந்த நேரம் அவருக்கு என்ன செய்யலாம், இவருக்கு பற்றி பிள்ளைகளை கண்டுபிடிக்க வேணும் சொல்லி எந்த நேரம் இயேசுவானவர் பின்னால் போனாங்க. அதே மாதிரி நாங்களும் எங்களோட வாழ்க்கையிலே விசுவாச பந்தயத்தை ஓடுறதுக்கு நாங்கள் போகும் போது எங்களுக்கும் நிறைய பரிசுவரைகள் அதே மாதிரி சதுசியர்கள் எங்க பின்னாலே வந்துடும். நாங்கள் அதெல்லாம் வெற்றி கொண்டு நாங்கள் முன்னோக்கி செல்ல வேணும். நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் 3 காரியங்கள். நாங்கள் எப்படி இந்த ஓட்ட பந்தயத்தை ஓட வேணும், நாங்கள் எப்படி விசுவாசத்திலே இந்த பந்தயத்தில் நாங்கள் முன்னோக்கி செல்ல வேணும் என்று நாங்கள் 3 காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம்தான் பாரமான யாவற்றையும். எங்களுக்கு இருக்குதான எல்லாம் பாரங்கள்ல என்ன
பாரமான யாவற்றையும்னா என்ன? நாங்கள் ஒரு பந்தயம் ஓடும் போது எங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய பாரத்தை தூக்கி கொண்டு நாங்கள் ஓட இயலாது. ஒரு நாளும் நாங்கள் முன்னுக்கு போக மாட்டோம். பெரிய பாரத்தை வச்சுட்டு நம்ம ஓட இயலுமா? ஓட இயலாது. ஒரு நாளும் நாங்கள் முன்னுக்கு போக மாட்டோம். ஒரு நாளும் நாங்கள் ஃபர்ஸ்டாக வர மாட்டோம். எல்லாம் பாரத்தை நம்ம தூக்கி வச்சுட்டு நாங்கள் ஓடும் போது நாங்கள் ஃபர்ஸ்டாக வரலாம், நாங்கள் முன்னுக்கு செல்லலாம். அதே மாதிரி இந்த முதலாவது காரியம் எங்களுக்கு இருக்குதான எல்லாம் பாரமான யாவற்றையும், எல்லாம் பாரமான உங்களை வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுக்கு இருக்கிறதான எல்லாம் கஷ்டங்கள், என்ன பாரமான காரியங்கள் உங்களுக்கு தெரியும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இந்த வழியிலே போகும்போது, இந்த விசுவாசத்தின் வழியிலே போகும்போது நீங்கள் முகம் கொடுக்கிறதான பிரச்சனைகள் உங்களோட குடும்ப வாழ்க்கை இருக்கலாம், பிள்ளைகளோடு இருக்கலாம், சபையில் இருக்கலாம், வெளிய ஜனங்களோடு இருக்கலாம். நீங்க கஷ்டத்தோடு போகும்போது நீங்க அந்த பாரத்தை, உங்களோட வேதனை, உங்களோட பிரச்சனைகள் நீங்க அதெல்லாம் தலையில வச்சு நீங்க இந்த பந்தயத்தை ஓட இயலாது. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், பாரமான யாவற்றையும் நாங்க எடுத்து போட வேணும். இந்த நேரத்தில் எங்களுக்கு உள்ளதான எல்லா விஷயங்கள், உலக ஆசைகள், எல்லா உலக ஆசைகள் நாங்கள் எல்லாரும் ஒரு பக்கத்து வச்சுட்டு நாங்கள் ஒரு கர்த்தரோட எங்களோட எல்லாம் பாரத்தை அவருடைய காதில் பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டியதா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் இந்த காலை வேளையில நீங்க எத்தனை பேர் இந்த காலை வேளை தீர்மானம் எடுக்க போறீங்க? நீங்க இந்த பந்தயத்தை ஓட்டும் போது எனக்கு இருக்கிறதான எல்லாம் பாரமான காரியங்கள், எல்லா விஷயங்கள், எல்லாம் பிரச்சனைகள், எல்லாம் வேதனைகள், எல்லாம் கஷ்டங்கள் நான் எல்லாம் கர்த்தர் பாதையில ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டியதா இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே நாங்க இதெல்லாம் தூக்கி கொண்டு எங்க பந்தயத்தை ஓட இயலாது. நாங்கள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு முக்கியமா தேவை விசுவாசம். நாங்க விசுவாசத்தோட கர்த்தர் பாதையிலே எல்லா விஷயங்கள் ஒப்பு கொடுத்து நாங்க இந்த ஓட்ட பந்தயத்தை ஓட வேணும். அதே மாதிரி நாங்க பின்னோக்கி பார்க்காம நாங்க ஓட வேணும். எங்களுக்கு தெரியும், நாங்க ஒரு மேரத்தான் ஒரு ரேஸ் ஓடுறதுனா நம்ம பின்னுக்கு பார்க்க இயலாது. பின்னுக்கு பார்த்தா அந்த மற்றவங்க எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஓடிடுவாங்க. நாங்கள் பின்னுக்கு பார்க்காம நாங்கள் முன்னோக்கி சென்று ஓட வேணும். நாங்கள் முன்னோக்கி எந்த நேரமும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும், ஆண்டவரே இது உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைகள் பிரச்சனையோ ஆண்டவரே இது உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பாரத்தை எனக்கிட்ட இருந்து எடுங்க, எனக்கு தாங்க இயலாது ஆண்டவரே. எனக்கு முன்னோக்கி செல்வதற்கு உம்மோடு விசுவாசத்திலே முன்னோக்கி இந்த ஓட்ட பந்தயம் ஓடுறதுக்கு எல்லாம் பாரத்தை எடுங்க சொல்லி நீங்க இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு சொல்ல வேண்டும். நீங்க கர்த்தருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த எல்லா பாரத்தையும் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன், எல்லா வேதனைகள் ஒப்பு கொடுக்கிறேன், எல்லாம் மனசுல இருக்கிறதான எல்லா கசப்புகள் எல்லாம் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். பழையவைகள் இனி யோசிக்க மாட்டேன், நான் முன்னோக்கி செல்ல போகிறேன் என்று நீங்க கர்த்தரை நோக்கி நீங்க போக வேணும். நாங்க பார்க்கலாம் எங்களோட வேத வசனத்திலே ஆபிரகாம் பற்றி. ஆபிரகாம் ஈசாக்கை கொடுத்த பிற்பாடு கர்த்தர் சொன்னாரு, ஈசாக்கை போயிட்டு மறுபடியும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கன்னு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க? காலையில் தேவையான பயணத்துக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் எடுத்துட்டு இவங்க இந்த பயணம் போகிறாங்க. ஆனால் இவங்க போகக்குள்ள ஈசாக் கேட்குறாங்க, அப்பா எங்களுக்கு நாங்கள் பலி செலுத்துறதுக்கு எங்களுக்கு இப்போ விரவு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் பலி செலுத்துறதுக்கு அந்த பூஜையை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இல்லையேன்னு. அப்போ அப்பா கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே போயிருப்பாங்க. சின்ன பையன், அவருக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியும், கர்த்தர் சொன்னார் ஈசாக்கு பலி கொடுங்கன்னு. ஆனால் ஈசாக்குக்கு தெரியாது. அவர் அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே போயிருக்கலாம்.
ஆனாலும் ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி, கர்த்தர் அந்த சொன்ன வார்த்தைக்காக கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோட போனார். ஆபிரகாம் சொன்னார், கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குருவாரு, கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குருவாரு. அவர் விசுவாசத்தோட அந்த பயணத்தை போனார். அப்போ அந்த நாங்கள் பார்க்குறோம், அந்த மலைக்கு போன பிற்பாடு அவர் அந்த ஈசாக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் சொன்னார், நான் கண்டேன் உங்கள் விசுவாசத்தை, கர்த்தருக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை நான் கண்டேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி விசுவாசம் இருக்குதா? இந்த கால வேளையில நீங்க அந்த விசுவாசத்திலே ஓடுறீங்களா? ஆபிரகாமுக்கு இருந்த ஒரே புள்ள, ஒரே மகன், கர்த்தர் சொன்னார் ஒப்பு கொடுங்க சொல்லி, நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கிறதான எல்லா பிரச்சனைகள் விட்டு, எல்லா மனநோய் மன கஷ்டங்களை விட்டு முன்னுக்கு போறதுக்கு, இந்த பந்தயத்திலேயே முன்னுக்கு போறதுக்கு விசுவாசத்தோட நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் முதல் காரணம் நாங்கள் பார்த்தோம், பாரமான யாவற்றையும் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. இதுகள் தூக்கிட்டு நாங்கள் முன்னுக்கு போக இயலாது. எல்லாரும் நீங்கள் இப்போவே உங்கள் மனதில் நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நோக்கி முன்னுக்கு செல்றதுக்கு பாரமான யாவையும் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். இது எல்லாம் தூக்கிட்டு எனக்கு முன்னுக்கு போக இயலாது, நீங்கள் எல்லாம் எடுத்து போடுங்கன்னு நீங்கள் கர்த்தருக்கு சொல்லுங்க. இந்த நான் பிரசங்கம் பண்ணிக்கிற போது கர்த்தர் உங்களுக்கு பேச போகிறார், உங்களோட ஆவிக்கு கர்த்தர் பேச போகிறார். அவர் பேச போகும் போது நீங்க கர்த்தருக்கு இடம் கொடுங்க. நாங்க இரண்டாவது காரியம் நாங்க பார்ப்போம், இயேசுவை நோக்கி. நாங்க இன்னொரு கதை வாசிப்போமா? பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஆமென். நாங்கள் பாரமான யாவற்றையும் நாங்கள் வைக்கும் போது எங்களோட பாவங்களையும் நாங்கள் வெற்றிட்டு போவேணும். அதெல்லாம் கொண்டு போயலாது முன்னுக்கு. எங்களுக்கு இருக்கிறதான பாவங்கள் எல்லா விஷயங்கள் நாங்கள் கர்த்தர் பாதையில் ஒப்பு கொடுத்துட்டு நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். அடுத்ததாவது காரியம், இயேசுவை நோக்கி நாங்கள் போக வேணும். எங்களோட புருஷன் நோக்கி இல்லை, எங்களோட பிள்ளைகள் நோக்கி இல்லை, எங்க உலக காரியங்களை நோக்கி இல்லை, நாங்கள் வந்திருக்கிறோம் இயேசுவை நோக்கி போறதுக்கு. இயேசு என் கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார், அவரை நோக்கி முன்னுக்கு போறதுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க இயேசுவை நோக்கி போறதுக்கு? எங்களுடைய விசுவாசம் பயணத்திலே நாங்க என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இயேசுவை நோக்கி போறதுக்கு பழக வேணும், இயேசு கிட்ட போறதுக்கு பழக வேணும். சில நேரம் நாங்க என்ன செய்வோம், அங்க ஓடுவோம், இங்க ஓடுவோம், அங்க மந்திரவாதிகள் கிட்ட ஓடுவோம், அங்க அந்த என்ன சொல்றது, அந்த சில பேருக்கு இருக்கும் அந்த புக் மாதிரி எழுதி எல்லாருக்கும், அதுகள் பார்க்க போவோம், ஆசாரிகிட்ட போவோம், நாங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் ஓடுவோம். பிரச்சனை வரும்போது நாங்கள் இயேசுவை மறந்துடுவோம். நாங்கள் அந்த நேரத்தில் நாங்களே பதில் தேட போவோம், நாங்களே இதுக்கு தீர்ப்பு தேடுறதுக்கு போவோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், எங்களோட விசுவாச பயணத்தை ஓடுவதற்கு நாங்கள் இயேசுவை பார்த்து ஓட வேணும், இயேசுவை நோக்கி ஓட வேணும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க இந்த காலை வேளையில இயேசுவை நோக்கி ஓடுவதற்கு? உங்களோட எல்லா விஷயங்கள் பாரமான எல்லாத்தையும் இயேசுடைய கர்த்தர் மாதையிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் இயேசுவை நோக்கி ஓட வேணும். இயேசுவானவரும் இந்த உலகத்திலே இருக்கும் போது எல்லாம் அவர் பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் எந்த நேரம் அவரை அனுப்பினத்தான் பிதாவை நோக்கி தான் போனாரு. எல்லா விஷயத்திலும் தான் பிதாவுக்கு தான் ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. நாங்களும் எல்லா நேரத்தில்
வேளையிலும் நாங்கள் இயேசுவை நோக்கி, நம்ம எப்படி இயேசுவை நோக்கி செய்கிறது, நாங்கள் எந்த நாளும் ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறோம். நாங்கள் எந்த நாளும் ஜெபிக்க வேணும். காலையில் எழுந்து நாங்கள் ஜெபிக்க வேணும். ஆண்டவரே, உம்மை நோக்கி போகிறதுக்கு இந்த நாளை எனக்கு ஆசீர்வதிங்க. பாரமான எல்லாரும் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை நோக்கி முன்னுக்கு போகிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் எந்த நாளும் ஜெபிக்க வேணும். நாங்கள் பார்ப்போம் சங்கீதம் 34வது அதிகாரம் 5வது வசனம். நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 34வது அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தரை நோக்கி போகும்போது எங்களோட முகம் ஒரு வெளிச்சத்தில் பிரகாசமாகும். ஆமென். இன்னொருக்கா அந்த 2வது வசனத்தை வாசிங்க. அவங்களோட முகத்தை, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். எங்களோட முகம் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டாங்க, வெட்கப்படாமல் இருக்கும். நாங்கள் இயேசுவை நோக்கி போகும்போது, நாங்கள் எங்களோட எல்லாம் பாரங்கள் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்கும் போது, நாங்கள் இயேசுவை நோக்கி அவரை தேடி நாங்கள் முன்னுக்கு போகும்போது நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டோம். கர்த்தர் எங்களை உயர்த்த போகிறார். அவர் எங்களோடு இருந்து வழி நடத்துவார். எங்களுக்கு எல்லாம் கடன் பிரச்சனைகள் இருக்கா, அந்த பிரச்சனைகள் இருக்கா, நாங்கள் கர்த்தரை நோக்கி போகும்போது கர்த்தர் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பாரு. ஒரு நாளும் அடுத்தவங்க முன்னாலே எங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு. ஆமென். நீங்கள் அந்த வெட்கப்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும்? நீங்கள் இயேசுவை நோக்கி ஓட வேணும். விசுவாச அந்த ஓட்டத்திலே நீங்க உங்களோட பாரம் எல்லாம் ஒரு பக்கத்து வச்சுட்டு நீங்க இயேசுவை நோக்கி ஓடும் போது நீங்க வெற்றி அடைவீங்க. உங்க முகத்தை ஒரு வெளிச்சமாக, ஒரு புதுதாக, ஒரு நினைக்க முடியாத ஒரு வெளிச்சமாக மாற்றும். உங்களுக்கு இப்ப இந்த நேரத்திலே உங்களுக்கு என்ன, நீங்க வியாதிகளோடு இருக்கிறீங்களோ நீங்க கையை வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, இன்னைக்கு சுகப்படுத்துங்க. இன்றைக்கு உம்மை நோக்கி நான் ஓடுவேன். ஆண்டவரே, மற்றவங்க முன்னா என்னை வெட்கப்படாம இருக்கிறதுக்கு நீங்க என்னை ஆசீர்வதிங்கன்னு நீங்க சொல்லுங்க. விசுவாசத்திலே இந்த பயணம் ஓடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க கர்த்தருக்கு சொல்லுங்க. நாங்க மூன்றாவது காரியமாக நாங்க பார்க்கிறோம், இந்த ஓட்டத்தை நாங்க பொறுமையோட ஓட வேணும். நாங்க எல்லாம் பாரத்தை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து இயேசுவை நோக்கி நாங்க போக வேணும். அதே போல நாங்க இந்த ஓட்டத்தை பொறுமையாக நாங்கள் ஓட வேணும். நாங்கள் அவசரப்பட இயலாது. நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனமும் 27வது வசனம் நீங்கள் வீட்டில் போயிட்டு வாசிக்கலாம். நாங்கள் பார்க்குறோம் எங்கள் ஓட்டத்தை ஓடுவதற்கு அந்த கிரீடம், நீங்கள் அந்த கிரீடம் பெற்ற வரைக்கும் நீங்கள் ஓட வேணும். உங்களுக்கு அந்த கிரீடம் வேணுமா? ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாருக்கும் வேணும் கர்த்தருடைய அந்த கிரீடம். நாங்கள் அதுக்காக இந்த பந்தயத்தை ஓடவே வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு விசுவாசத்திலே இந்த பந்தயம் ஓடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நாங்கள் பார்ப்போம், கடைசியில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், எங்கள் முன்னாலே வைத்திருக்கிறதான இந்த ஓட்டத்தை நாங்கள் பொறுமையோடு ஓட வேணும். நாங்கள் பார்ப்போம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும். எடுத்தவங்க வாசிங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனம்.
பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனம், சகோதரரே, 14வது வசனம். அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயத்துக்கு பொருட்டாக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. இன்னொருக்கா வாசிக்கிறீங்களா? சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயத்தின் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். நாங்கள் என்ன செய்ய வேணும்? கிறிஸ்து இயேசு கொடுத்ததான இந்த பந்தைக்காக நாங்கள் இலக்கை நோக்கி ஓட வேணும். நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம், இந்த வசனம் சொல்லுகிறது, பின்னோக்கி பார்க்காம பின்னால் என்ன நடந்துச்சுன்னு பார்க்காம இப்போ நாங்கள் இவ்வளோ நாட்கள் இந்த பந்தயத்தில் நாங்கள் வந்திருப்போம். நாங்கள் இயேசுக்காக இந்த பந்தயம் ஓட்டிருக்கிறோம். நாங்கள் சில நேரம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், நிறைய வேதனைகளுக்கு முகம் கொடுத்து நாங்கள் வந்திருக்கலாம். நாங்கள் இந்த பந்தயத்தை ஓட்டு வந்திருக்கலாம். ஆனாலும் நாங்கள் சில நேரம் பின்னோக்கி பார்த்திருப்போம். நாங்கள் பார்க்குறோம், இயேசுவானவர் ஒரு நாள் கடலில் நடக்கும் போது பேதுரு சொன்னார், இயேசுவே, நீங்கள் நடக்கிற மாதிரி எனக்கும் நடக்கிறதுக்கு கட்டளைங்கன்னு. அப்போ இயேசு சொன்னார், ஓ, நீங்கள் நடந்து வாங்க, அப்போ பின்னுக்கு பார்க்காம முன்னுக்கு நடந்து வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பேதுரு என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் முன்னுக்கு வரும்போது அவருக்கே ஒரு பெரும் சந்தேகம், அவருக்கே ஒரு சந்தேகம், என்ன நான் கடலில் நடக்கிறேன் நான். அவர் என்ன செஞ்சார்? டக்குன்னு பின்னுக்கு பார்த்தாரு. பின்னுக்கு பார்த்த உடனே என்ன நடந்துச்சு? அவர் அந்த தண்ணியில் மூழ்கினார். அப்போ நாங்களும் எங்களோட வாழ்க்கையிலே பின்னோக்கி பார்க்கக்கூடாது. நாங்கள் இவ்வளோ நாள் பின்னுக்கு பார்த்துட்டு வந்திருக்கலாம். இவ்வளோ நாள் நாங்கள் பின்னுக்கு என்ன நடந்தோமே அதே நினச்சி 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 இன்றைக்கு வரைக்கும் பின்னுக்கு அப்போ எனக்கு இப்படி நடந்துச்சே, அன்றைக்கு அவர் இப்படி சொன்னாங்களே, அன்றைக்கு எனக்கு இப்படி பேசுனாங்களே, அன்றைக்கு எனக்கு இப்படி கொடுமைப்படுத்தினாங்களேன்னு நாங்கள் அதுகள் யோசிக்க தேவையில்லை. நாங்கள் அதெல்லாம் மறந்து அதெல்லாம் கர்த்தர் பாதையில் ஒப்பு கொடுத்து பின்னுக்கு இருக்கிற யாவற்றையும் பின்னோக்கி பார்க்காம நாங்கள் முன்னுக்கு செல்ல வேண்டும். நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுப்போமா? கர்த்தரே, நான் இன்னைக்கோட இன்று நாள் முதல் நான் முன்னோக்கி செல்ல போகிறேன். பழைய எல்லா விஷயங்கள் நான் மறந்து போகிறேன். எல்லாம் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன். எல்லாம் பாரங்கள் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன். இயேசுவை நோக்கி இந்த பந்தயத்தை ஓடுவதற்கு நான் முன்னோக்கி செல்ல போகிறேன். இனி நான் பின்னுக்கு நடந்த விஷயங்களை நான் யோசிக்க மாட்டேன். இன்றைய தினம் இப்பொழுது என் வாழ்க்கையிலே பெரிதான அற்புதம் செய்யுங்கன்னு நீங்க கர்த்தருக்கு சொல்லுங்க. நாங்க எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே, இவ்வளவு நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்தது எல்லாம் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். இனி இந்த ஓட்டத்தை விசுவாசத்தோடு முன்னுக்கு ஓடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்க சொல்லுவோம். பொறுமையோடு நாங்க இந்த ஓட்டத்தை ஓட வேணும். நாங்க இந்த ஓட்டத்தை ஓடும் போது சில நேரம் எங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கலாம். எங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை நடக்கலாம். ஆனாலும் நாங்க எல்லா விஷயத்திலே
பொறுமையோடு இந்த பந்தயத்தை ஓட வேணும். நாங்கள் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு ரேஸ் மேரதான் ஓடும் போது சில நேரம் நாங்கள் ஓடும் போது எங்களுக்கு கால்களுக்கு நாங்கள் புண்ணு வரலாம், ரத்தம் வடியலாம். ஆனாலும் நாங்கள் என்ன செய்வோம், அந்த பரிசை பெற்றுவதற்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் ஓடி அந்த ஃபர்ஸ்டாக வருவோம். அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இனி நான் அசைய மாட்டேன். கர்த்தருக்கு சொல்லுங்க, இனி நான் அசைய மாட்டேன். உம்மோட வழியிலே பொறுமையோட இந்த ஓட்டத்தை நான் ஓட போகிறேன் என்று நாங்கள் கர்த்தருக்கு சொல்ல வேணும். இந்த காலை வேளையிலே எங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்குதான அந்த ஓட்டத்திலே நாங்கள் முதலாவது ஓட வேணும். நாங்கள் எல்லோரும் அந்த பரலோகம் போகிறதுக்கு தான் இந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடுறோம். இந்த உலக காரியங்கள் எல்லாம் மறந்து நாங்கள் பார்த்தது இந்த 3 விஷயங்கள் மாதிரி நாங்கள் என்ன பார்த்தோம், எல்லாம் பாரங்கள் நாங்கள் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்க வேணும். நாங்கள் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு எங்கள் விசுவாச ஆகிய தந்தை இயேசுவானவர் மாதிரி நாங்கள் முன்னுக்கு செல்ல வேணும். அதுக்கு நாங்க எல்லாம் பாரத்தை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்க வேணும். அதே மாதிரி 2வது காரியம், நாங்க இயேசுவை நோக்கி ஓட வேணும். 3வது காரியம், நாங்க பொறுமையோட இந்த பந்தயத்தை ஓட வேணும். அப்ப கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாரு, அப்ப கர்த்தர் எங்களோட வழி நடத்துவாரு. எல்லா விஷயங்கள் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் காரியங்கள் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோருமா எழுந்து நின்று நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்தது எல்லாம் நான் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். இனி முன்னுக்கு செல்வதற்கு, இனி எனக்கு முன்னுக்கு போறதுக்கு, இந்த வாழ்க்கை என்பது இந்த பந்தயத்தை ஓடி முன்னுக்கு போறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க எல்லாரும் கர்த்தருக்கு சொல்லுங்க. நாங்க பொறுமையோட ஓடுவோம், கர்த்தருக்கு இடம் கொடுப்போம், இயேசுவை நோக்கி ஓடுவோம். நாங்க சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம். அந்த வெற்றியை காண்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம். ஓ லரா பாபா 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 ரிஷந்தரலபா. ஓ சொல்லுங்க, அமைதியா இருக்க வேண்டாம், கர்த்தருக்கு சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஓட்டத்தை ஆண்டவரே விசுவாசத்திலே ஓடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. என்னுடைய எல்லாம் பாரங்கள் இதுவரைக்கும் இருக்குது, எல்லாம் பாரங்கள் நான் உம்முடைய பாதையில ஒப்பு கொடுக்க போகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி ஓடுவதற்கு உதவி செய்யுங்க சொல்லுங்க. என் வாழ்க்கையிலே உம்மை ஆண்டவரே அந்த வெற்றியை ஆண்டவரே வெற்றி பெறுவதற்கு எனக்கு ஓடுறதுக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க கர்த்தருக்கு சொல்லுங்க. ஓ லரா பாபா 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 பாபா. ஓ லரா பாபா பாபா ரிஷந்தரலபா. ஓ எல்லா பிரச்சனைகள் மறந்துங்க, எல்லா வேதனை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே அபிஷேகம் ஊற்றுங்க, அபிஷேகம் ஊற்றுங்க. ஆண்டவரே, முன்னோக்கி செல்வதற்கு உதவி செய்யுங்க, முன்னோக்கி செல்வதற்கு உதவி செய்யுங்க, முன்னோக்கி செல்வதற்கு உதவி செய்யுங்க, முன்னோக்கி செல்வதற்கு உதவி செய்யுங்க. ஷங்கரல பாபா 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 பாபா. ஓலல பாபா பாபா ஷங்கரல. முன்னோக்கி செல்வதற்கு உதவி செய்யுங்க. ஓ ஓடமந்த செல்வதற்கு உதவி செய்யுங்க. ஷங்கரல பாபா 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 பாபா. இடம் கொடுங்க. ஓ கர்த்தர் இடம் கொடுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே, ஓ எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க. ஆண்டவரே, உங்களோடு நாங்கள் போவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லாரும் கண்களை மூடி, யாரும் அங்கேயும் இங்க பார்க்காம கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, தேவனே உங்களுடைய பிரசங்கத்தினாலே ஆண்டவரை எங்களை மூழ்கிக் கொள்ளுங்க. இயேசுவே, உங்க பிரசன்னத்தினாலே எங்களை ஆண்டவரை மூழ்கிக் கொள்ளுங்க.
சொல்லுவோமா எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. நாங்கள் எல்லாரும் தீர்மானம் எடுப்போமாக, ஆண்டவரே எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கண்ணீரான சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் ஆண்டவரே தடுமாறி கொண்டிருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை நான் முன்னோக்கி செல்ல போகிறேன் ஆண்டவரே. அந்த தீர்மானத்தை எடுத்தவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவருடைய மகிமையை ஏற்றுக்கொள்வோமாக, அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக் கொள்வோமாக. பிரசன்னத்துக்காய் நன்றி சுவாமி, எங்களோடு இடைபடுவதற்காய் நன்றி அப்பா. முன்னோக்கி செல்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல எங்களுடைய தசப்பாவ காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க, போடுகிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதியும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இருதயத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களையாய் ஜெபிக்கிறேன். எனக்கு ஆண்டவரே எதுவுமே இல்லை என்று நினைக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஏதாகிலும் உமக்காக கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இருதயங்களை மாற்றுங்க ஆண்டவரே, நீங்க கூட இருங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளுவோம். இந்த நேரத்திலே கூட நாங்கள் தசமபாவம் காணிக்கைகளை எடுத்துக்கொள்வோம். இதில் ஒரு பாடலை பாடுகிற பொழுது உங்களுடைய தசமபாவ காணிக்கைகளை நீங்கள் தேவனிடத்தில் கொடுக்கலாம். சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வாக்கி உயர்த்தினீரே. கரங்களை தட்டி சொல்லுமா. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஒரு வாக்கி உயர்த்தினீரே. சொல்லுமா. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். சொல்லுமா. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர்.
அன்புள்ள ஆண்டவரே, இந்த எடுக்கப்பட்ட தசம பாகங்கள் காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவைகளை 1க்கு 10ஆய் 100ஆய் 1000ஆய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். கொடுக்க முடியாத ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டவரே உமக்காக கொடுப்பதற்காக அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடும்படியாய் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.